வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 6 மாதம் அமைதியாக இருப்போம் என்று கூறியவர்களால் 6 நாட்கள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. திருச்சி நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் விமர்சனம். ஆட்சிக்கு சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆதரவு தெரிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று விஜய் ஆதங்கம். எதிர்காலத்தில் அனைத்து தேர்தல்களிலும் தவிக வெற்றி பெறும் என்று விஜய் நம்பிக்கை. நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸும் இப்ப என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. கோட் சூட் போடுவதை சிலர் விமர்சிக்கிறார்கள் என்று முதலமைச்சர் விஜய் காட்டம். நாங்கள் கோட் சூட் போடக்கூடாதா என்றும் கேள்வி. அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் திமுக தவிக இடையேதான் போட்டி என்று முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். மற்றவர்கள் யாருக்கும் இங்கு வேலையே கிடையாது என்றும் ஆவேசம். இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். தவிகவின் ஜென்சி பற்றி ஏளனம் செய்வதை நிறுத்திவிடாதீர்கள். நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பதுதான் தங்களுக்கு எனர்ஜி ஃபோர்ஸ் என்று முதலமைச்சர் விஜய் பேச்சு. கான்பிடன்ஸும் இப்ப நம்மள ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கில்லியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக நிலவிய சாதி மத அரசியல் மற்றும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் நிலையை உடைத்திருக்கிறோம். தவிக ஆட்சியில் எந்த பாகுபாடும் இருக்காது, மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதி. மெஜாரிட்டி வாங்கி எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சமத்துவ நீதியை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு ஊர் விடாமல், ஒரு தெரு விடாமல் போதை கலாச்சாரம் பரவி கிடந்ததாக முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. மக்கள் நிம்மதியாக வாழும் நிலையை உருவாக்குவேன் என்றும் விஜய் உறுதி. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க. நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் பேரம் பேசி தாவேக ஆட்சி அமைக்க விடாமல் திட்டம் போட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. இத்தகைய திமுக மக்களிடத்தில் இருந்து தூர சக்தி, பார சக்தி, கோர சக்தியாக மாறிவிட்டதாகவும் காட்டம். இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. திமுகவை குறை சொல்வதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். முதலமைச்சர் விஜயின் திருச்சி பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி பதில். இல்லைங்க, அவங்க இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. அவர்கள் சரியான ஆட்சியை நடத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறியணுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால மக்கள் இங்கே நடந்துட்டு இருக்க தவறுகள், இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மறந்து விட மாட்டார். தான் இருக்கும் பதவிக்கான பொறுப்பை கொஞ்சம் கூட உணராமல், எந்த தவறுக்கும் பொறுப்பேற்காமல் ஆச்சரியக்குறித்தனமாக பேசுவதாக என்று விஜய்க்கு அதிமுக கண்டனம். சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய காவல்துறைக்கு அதிகாரிகளை நியமித்து விட்டால் போதுமா? நிர்வாகம் தானாக செயல்படுமா என்றும் கேள்வி. கத்தி பேசினா, கத்திப்பட டயலாக் மாடுலேஷன்ல பேசினா பொய்யெல்லாம் உண்மையாகிடுமா? முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுக கேள்வி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே தாவேக நடத்திய குதிரை பேரத்திற்கு அமமுக எம்எல்ஏவின் கையெழுத்து வீடியோவே சாட்சி நம்பர் 1 என்றும் எக்ஸ் பதிவு. இரவல் சக்தியால் கோட்டையில் ஒட்டி கொண்டிருக்கும் வாடகை சக்தியை தோற்கடிக்கும் உண்மையான மக்கள் சக்தி அதிமுக மற்றும் பலர் என்று அதிமுக குறித்த முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு அக்கட்சியின் எம்பி இன்பதுரை பதிலடி. திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் விஜயை வரவேற்றார் மதிமுக எம்பி துரை வைகோ. தாவேக கூட்டணியில் இணைகிறதா மதிமுக என்று அரசியல் விமர்சகர்கள் சந்தேகம். திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை வரவேற்றது ஏன்? மதிமுக எம்பி துரை வைகோ விளக்கம். முதல் முறையாக இங்கே வர்றதுனால நம்முடைய முதலமைச்சர் முதல் முறையாக திருச்சிக்கு வர்றதுனால இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அவரை வரவேற்றேன்.
2026 தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது என்று துரை வைகோ கருத்து. திமுக கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா என்பது பற்றி வரும் 27ஆம் தேதி முடிவு எடுக்கப்படும் என்றும் பேட்டி. புதிய கட்சி தொடங்குவது குறித்து 2 நாட்களில் விரிவாக பதிலளிக்கிறேன். சென்னை விமான நிலையத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. பாஜக தலைவர்களை சந்திக்க டெல்லி புறப்பட்டார் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை. பாஜகவில் இருந்து விலகுவதற்கான கடிதத்தை வழங்க இருப்பதாக தகவல். இரண்டாயிரத்து 26-27 கல்வியாண்டிற்கான அரசு பொறியியல் மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பணிகள் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆலோசனை. மாணவர் சேர்க்கையில் முழு வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என்று அமைச்சர் விஸ்வநாதன் உறுதி. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பை கண்டித்து மாநிலம் முழுவதும் விவசாயிகள் போராட்டம். கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம், கூட்டுறவு வங்கிகள் முன்பு முழக்கம். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் உறுதி. மேகதாது விளைச்சத்தில் தெளிவாகவே சொல்லியாச்சு. கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அது அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தான் வருது. ஒவ்வொரு நாளும் அதற்கான ஃபாலோஅப் முதல்வர் அலுவலகத்திலிருந்து முதல்வர் சார்பாக முதல்வர் முடக்கி விட்டு தான் இருக்கிறார். கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அதை சட்டப்பூர்வமாக தடுக்க அனைத்து முயற்சிகளையும் முதல்வர் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். கோவை மாவட்டம் காங்கிரஸில் நீடிக்கும் உட்கட்சி மோதல். தன் மீது அவதூறு பரப்புவோர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாக காங்கிரஸ் தேசிய செயலாளர் ஸ்ரீநிதி எச்சரிக்கை. எலெக்ஷன் அப்போதான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. திரும்பவும் நாங்கள் எலெக்ஷன்ல தோற்று போய் எங்க பணியை தொடரும் போதும் பல்வேறு அவதூறுகளை அவர்கள் பரப்பு ரொம்ப தப்புங்க. ஏன்னா நான் எங்கேயுமே அதிகாரப்பூர்வமாக எதையும் சொல்லாத பொழுது பணம் கொடுத்தேன், அதை கொடுத்தேன், சிபாரிசுல வாங்கினேன்னு இவங்க சொல்றத கண்டிப்பா மான நஷ்ட வழக்கு இவர்கள் மீது நிச்சயமாக தொடுப்பேன். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 100% போட்டியிட மாட்டேன் என்று திருமாவளவன் அறிவிப்பு. ஒருபுறம் முதலமைச்சர், மற்றொரு புறம் துணை முதலமைச்சர் என்று தேர்தலுக்கு பின்பு பேச்சுகள் அடிபட்டன. நான் எதற்கும் மயங்கி கொடுக்கவில்லை என்றும் விளக்கம். திருச்சி கிழக்கில் கூட நீங்கள் போட்டியிட முடியும் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. பதவி ஆசை இருந்திருந்தால் உடனடியாக அதற்கு நான் செய்து தந்திருக்க முடியும், இணங்கி இருக்க முடியும். தொடக்கத்திலிருந்து நான் சொன்னேன், கட்சியே அமைச்சரவையில் இடம்பெறாது என்ற முடிவெடுத்த நிலையில் பிறகு இடம்பெறுவது என்று வந்தால் நான் அதற்கு இணங்க மாட்டேன் என்பதை உறுதிபட சொன்னேன். இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். அதற்கான வாய்ப்பில்லை. அதனை நான் ஏற்கனவே திரு விஜய், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்தி விட்டேன். தேனி, கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. திருப்பதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. மழையில் நனைந்தபடி சென்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை மற்றும் அதன் சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவாக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.
சிவகங்கை சேவக பெருமாள் ஐயனார் கோவில் தேரோட்டத்தில் தேர் நிலையை அடைந்ததும் தேரடி படிகளை நோக்கி பறந்த 4 லட்சம் தேங்காய்கள். ஹெல்மெட் அணிந்து உடைந்த தேங்காய்களை மூட்டை மூட்டையாக அள்ளி சென்ற மக்கள். சென்னையில் ஏசி புறநகர் ரயில் சேவைகளுக்கு பயணிகள் மத்தியில் குவியும் பேராதரவு. கத்திரி வெயிலால் மே மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய சாதனை பதிவு செய்திருப்பதாக தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சுடுகாட்டிற்கு பாதை அமைத்து தராததை கண்டித்து பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் பாய் தலையணையுடன் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பல முறை முறையிட்டும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டதாக வேதனை. மே மாதத்தில் தமிழகத்தில் 6,903 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல். கடந்த ஆண்டை விட ஜிஎஸ்டி வருவாய் 3.2% அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு. மே மாதத்தின் ஜிஎஸ்டி வசூல் 1,94,00,000 கோடி. கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும்போது 3% அதிகம் என்றும் மத்திய நிதியமைச்சகம் தகவல். ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இருதரப்பு நல்லுறவு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் அதிகரிக்கும் சீன ஆதிக்கம் குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை. பாதுகாப்பு விவகாரங்களில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் உடனான நல்லுறவு மேலும் மேம்படும். டெல்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்கள் உடனான ஆலோசனைக்கு பின் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸ் பெருமிதம். கொல்கத்தாவில் கடந்த டிசம்பரில் அமைக்கப்பட்ட 70 அடி உயரம் கொண்ட கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் சிலை அகற்றம். சிலையின் உறுதித்தன்மை கேள்விக்குறியானதை அடுத்து பாதுகாப்பு கருதி ராட்சத கிரேன் உதவியுடன் பத்திரமாக அகற்றம். இந்தியா, ஓமன் இடையே கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஓமனுக்கு ஜவுளி, தோல், கடல் உணவு, பிளாஸ்டிக் மற்றும் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வோர் பயன்பெறுவர் என்றும் தகவல். சர்வதேச தடைகளை மீறி ரஷ்யாவில் இருந்து வந்த எண்ணெய் கப்பலை பிரிட்டன் உதவியுடன் கைப்பற்றியதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவிப்பு. கடல்சார் சட்டங்களை மீறுவதும் ரஷ்யா நடத்தும் போருக்கு நிதி அளிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கருத்து. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இளஞ்சிவப்பு நிற பந்தை சோதனை முறையில் பயன்படுத்த ஐசிசி ஒப்புதல். வெளிச்சம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் 2 அணிகளின் முன் ஒப்புதலுடன் இளஞ்சிவப்பு பந்தை பயன்படுத்த அனுமதி. மே மாதத்தில் அதிகபட்சமாக 29.9 லட்சம் கோடி ரூபாயை எட்டிய யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை. கோடைகால பயணம் மற்றும் ஐபிஎல் மோகம் காரணமாக இந்த அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக தகவல். (2026) ஐபிஎல் கோப்பையை பெங்களூரு அணி வென்ற நிலையில் வெற்றி பேரணி நடைபெறாது. கடந்த ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்த நிலையில் அறிவிப்பு.
கட்சி கூட்டங்களை தொடர்ந்து புறக்கணித்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் 2 பேர் கட்சியில் இருந்து நீக்கம். கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி அக்கட்சியின் தலைமை அறிவிப்பு. செரீனா வில்லியம்ஸ் டென்னிஸில் இருந்து ஓய்வு அறிவித்த நிலையில் தற்பொழுது தனது 44வது வயதில் மீண்டும் களம் இறங்குகிறார். லண்டனில் உள்ள குயின்ஸ் கிளப்பில் இரட்டையர் பிரிவில் வைல்ட் கார்டு போட்டியாளராக அவர் களம் இறங்க இருப்பதாக தகவல். தென்கொரிய சுற்றுலாத்துறையின் கௌரவ தூதராக நடிகை பிரியங்கா மோகன் நியமனம். கொரிய பண்பாட்டை இந்தியர்களிடம் கொண்டு செல்ல உதவக்கூடிய ஒருவராக தன்னை அங்கீகரித்தமைக்காக நன்றி தெரிவித்து பிரியங்கா மோகன் வலைப்பதிவு.